ஒரு நாள் சிறுமி நயனா தனது தாத்தாவின் தோட்டத்தில் விளையாடினாள். அந்த தோட்டம் நிறைந்திருந்தது கீரைகள், பழமரங்கள், பூக்கள். ஒரு மழைக்காலம் வந்தது. நயனா கசக்களை காணும் போது வருந்தினாள். தாத்தா கூறினார், நயனா, விவசாயத்தை பாதுகாப்பது நம்ம பொறுப்பு. நமக்கு தண்ணி, நல்ல மண், காய்கள் எல்லாம் நிச்சயமாக வேண்டும். அந்த நாள் முதல் நயனா தினமும் தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றி செடியை உறிஞ்சி பூச்சிகளை கவனித்தாள். அவள் நண்பர்களை அழைத்து நம்ம தோட்டம் காப்போம் என்று கூறினாள். காலத்தால் நயனாவின் தோட்டம் மலர்ந்து பழங்கள் சோளமடித்து வந்தது. ஊரில் எல்லோரும் வந்துவிட்டு பயன் கொண்டனர். நயனா உணர்ந்தாள், நம் விவசாயத்தை பாதுகாத்தால் நமக்கு உணவும் இயற்கையும் இருவரும் வளமாக இருக்கும். அந்த சிறிய முயற்சியால் நயனா ஊருக்கு ஒரு நல்ல உதாரணமானாள். குழந்தைகளும் பெரியவர்களும் விவசாயத்தை காப்பது முக்கியம் என்று கற்றுக்கொண்டனர். நயனாவின் சின்ன சிந்தனை பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. இன்று அந்த ஊர் மிகவும் சுறுசுறுப்பான மலர்ந்த தோட்டங்களுடன்